காலகட்டத்தில் பார்த்தா ஒவ்வொரு கிராம பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அந்தக்கு மன்றத்துக்கு பேர் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து இரவு பள்ளி ஆரம்பிச்சு அந்த இரவு பள்ளி மூலிமா தான் வந்து இந்த மாணவர்கள் படிக்கிற ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து உருவாச்சு. இன்னைக்கு அந்த இரவு பள்ளி மூலிமா நிறைய பேர் வழக்கறிஞர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு படிப்படியாக அந்த இரவு பள்ளின்ற ஒரு இது போய் இப்போ வந்து பெரும்பான்மையான பகுதிகள் வந்து இரவு பள்ளி ஆனால் அன்னைக்கு 106 போகிற டாக்டர் அம்பேத்கர் இலவச இரவு பள்ளின்ற அந்த இரவு பள்ளி இன்னைக்கு தொடர்ந்து விஜயநகர் கிராமத்தில் நிறைய எழுதிருக்கோம். அதில் ஆரம்பத்தில் 120 மாணவர்கள் படிச்சிருக்காங்க. நம்மகிட்ட படித்த மாணவர்களுக்கு ஒரு 5-6 வழக்கு இங்கிலீஷ் இருக்காங்க. நல்ல ஒரு உயர்பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய இலக்கு நம்முடைய கவர்னர் அண்ணா சொல்கிற மாதிரி மாணவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த பாதை கட்டி ஒரு டிசைட் பண்ணுறது கூட பிள்ளைகளுக்கு நம்ம தெரிஞ்சதை கற்பிக்கணும், அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தோட நம்ம தொடர்ந்து செயல்பட்டுறோம். அதனால் வந்து என்னென்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த இரவு பள்ளியை இப்போ என்ன பண்ணுறேன் புத்தவெளி பன்னாட்டு பிள்ளைகளை வந்து அடாப்ட் பண்ணுது. அதாவது அது ஒன்றே கிராமத்துக்கு ஓப்பேஜாக அடாப்ட் பண்ணி 2 டீச்சர்ஸுக்கு வந்து சேலரியே கொடுக்குறாங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷமா இது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல ஆர்கனைசேஷன். இதனால் வந்து பின்னாடி நம்முடைய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்து படிச்சுட்டே இருந்தோம். அன்றைக்கி என்னடோ பல்வேறு காரணம் சொன்னாலும் கூட எங்களுக்கு வந்து இந்த பிஎன்எட் ஒரு பெரிய அமைப்பாக இருக்குது. பெரிய உலகத்தில் வந்து 3வது பெரிய என்ஜிஓ. கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 150 காலேஜ்லையும் நம்ம பிஎன்ஐ சார்பாக இருக்குது. இப்போ இருக்கிற மாணவர்கள் படிச்சு வைக்க ப்ளஸ் முடிக்கிறீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆகமாக தொடர்ந்து நல்ல ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க. நாங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன வந்து பண்ணியிருந்தாலும் அண்ணன் வந்து நம்முடைய பெரிய கனவு ஐஏஎஸ் கனவோடு இப்போ இருக்கிற இளம் குழந்தைகளுக்கு இப்போதுலேருந்தே நானே கலெக்டர் ஆக இந்த இடத்தோட நீங்கள் படிங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்தோட அண்ணா வந்து செஞ்சுருக்காங்க. இதை நம்ம வந்து பயன்படுத்தினோம். இதை வந்து என்னன்னா அண்ணெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி பெரும்பாலும் நிறைய அண்ணன் அந்த வகுப்பு 4 தலைவராக இருக்காரு. அவரும் அந்த பகுதியில் நிறைய படிப்பிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு ஒரு பெரிய நல்ல தொகை 2 லட்சம் கொடுத்து நம்ம படிக்க முடியுமான்னு கேள்விதான். ஆனால் இருந்தாலும் நம்முடைய மாணவர்களுக்கு வந்து இங்கே நம்ம இலவசமாக இந்த கல்வி நம்ம கொடுக்குறப்ப நம்ம பயன்படுத்தணும். இந்த வார்த்தை ஒரு நாள் முழுக்க இலவசமாக பண்ணுறதா இல்லை தொடர்ந்து இந்த மையத்தை வந்து பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அதே போன்று தொடர்ந்து இந்த மையத்தை வாங்கி மாணவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை உருவாக்குகின்ற அண்ணன் மன்னர் அவர்களுக்கு எங்களுடைய புத்தகவெளி பன்னாட்டு பேரன் சார்பில் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை நன்றிகள். மாணவர்களுக்கு ஏராளமான ஐஏஎஸ் தேர்வு பண்ண அந்த கனவோடு இருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு வாழ்க்கையும் பாராட்டியும் புத்தகவெளி பன்னாட்டு பேரவை சென்னை கிளை சார்பில் இந்த சால்வெடுத்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.